இந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா இல்லாமலே வளர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு இருப்பா. இப்போ இந்த பொண்ணோட அதிகபட்ச கனவே என்னன்னா நல்ல மார்க் எடுக்கணும், பெரிய காலேஜில் படிக்கணும், அதுக்கப்புறமா ஒரு வேலை வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், இவ்வளோதான். அதுக்காக இந்த பொண்ணு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பா. திடீர்னு ஒரு நாள் இப்போ இந்த பொண்ணு ரொம்ப பெரிய பணக்கார குடும்பத்தோட பொண்ணு அப்படின்றது தெரிய வந்திருக்கும். இந்த பொண்ணு சின்ன வயசுலேயே தொலைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. இவளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இத்தனை நாளாக நீ படிக்கணும், வேலைக்கு போகணும், வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ எல்லாமே உங்ககிட்ட வந்துருச்சு. இவ்வளோ பெரிய பணக்கார குடும்பத்தில் போகிற, இனிமேல் நீ எதுக்கு படிக்கணும், நீ இனிமேல் இந்த ஸ்கூல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பொண்ணு அப்பெல்லாம் கிடையாது, நான் கண்டிப்பா ஸ்கூல் வருவேன், நான் படிப்பேன் தான் சொல்வா. இப்ப அந்த பணக்கார குடும்பம் இருப்பாங்களா, அவங்களோட பொண்ணு தொலைஞ்சு போயிட்டதுனால இப்ப இன்னொரு பொண்ணு தத்தெடுத்து வளர்த்துட்டு இருப்பாங்க. ஒரிஜினலான பொண்ணு வீட்டுக்கு வர்றது தெரிஞ்ச உடனே இப்ப அந்த தத்தெடுத்த பொண்ணு நான் ஏன் இனிமேல் இங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு ஓவரா டிராமா பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்போ உண்மையான பொண்ணு அங்க வந்திருப்பா. அவ வந்த உடனே படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவா. இப்ப அந்த பொண்ணோட அப்பா அண்ணாலாம் அங்க நீ எதுக்காக படிக்கணும், நீ எதுக்காக ஸ்கூலுக்குலாம் போகணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, எங்க ஃபேமிலிக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு, அதனால இப்ப நீ எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோன்ட்டு எழுதி கொடுத்துருப்பாங்க. அந்த ரூல்ஸ்ல பொண்ணுங்க வீட்டை விட்டே வெளியே போகக்கூடாது, வீட்டிலேயே தான் இருக்கணும், எல்லா வேலையும் தான் செய்யணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு நீங்க இவ்வளோ ரூல்ஸ்லாம் போட்டுருந்தா தான் எனக்கு இந்த வீடும் தேவையில்ல, நீங்களும் தேவையில்ல, நான் கிளம்புறேன், எனக்கு படிப்பு தான் முக்கியம்னு சொல்வா. ஆனா இவ்வளோ நாள் கழிச்சு இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா, இவ்வளோ எதுக்கு மனசு கஷ்டப்படுத்தணும் அப்படின்ட்டு, நீ படிச்சுக்கோ, நீ என்ன வேணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இப்ப தத்தெடுத்த பொண்ணு நீங்க அவளுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு மறுபடியும் ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்போ இவங்களோட உண்மையான பொண்ணு இருப்பாள், அவ கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். இந்த பொண்ணு இப்படி அழுறத பார்த்தோன்னே இப்போ எதுக்கு நீ ஓவரா ட்ராமா பண்ணிட்டு இருக்க, படிக்கிறதும் படிக்காதும் ஏன் இஷ்டம், உனக்கு வேணா நீ படி அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்போ இவங்க குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு ஸ்கூல் இருக்கும், அந்த ஸ்கூல்லேயே நீ படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டுருப்பாங்க. இப்போ அதுவும் நல்ல பெரிய ஸ்கூல் தான், அதனால எந்த ஸ்கூல்ல படிச்சா என்ன அப்படின்ட்டு அந்த பொண்ணு போயிட்டு அதில் ஜாயின் பண்ணிருப்பா. இவங்களோட தத்தெடுத்திருப்பாங்களோ ஒரு பொண்ணு, அவளும் அதே ஸ்கூல்லேயே ஜாயின் பண்ணிருப்பா. இப்போ அந்த ஸ்கூலோட பிரின்சிபல், அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தத்தெடுத்த பொண்ணு தான் உண்மையான பொண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. உண்மையான ஒரு பொண்ணு சேர்ந்திருப்பால, அவ எங்க வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு தான், அவகிட்ட சரியா பேசாதீங்க, அவளை ரொம்ப மோசமா நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்கூல் ஓனரோட பொண்ணே சொல்லிட்டா, அவ சொல்றத நம்ம செய்யாம இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு இந்த பிரின்சிபல் வேலையே இருக்காது அப்படின்ட்டு பிரின்சிபலும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த தத்தெடுத்த பொண்ணு இவ சரியா படிக்காத பொண்ணு தான் அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மாவையும் நம்ப வச்சிருவா. இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கும். இப்போ அவங்களோட உண்மையான பொண்ணு இருக்கால, அவ தான் ஸ்கூல் ஃபர்ஸ்டே வந்திருப்பா. பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் அங்க வந்திருக்கும். அப்போ பிரின்சிபல் அங்க வந்திருக்க மாட்டாரு. பிரின்சிபல் வர முடியல அப்படின்ட்டு வைஸ் பிரின்சிபல் தான் அங்க வந்திருப்பாரு. அவருக்கு இவங்க உண்மையான பொண்ணை அவங்க அப்பா அம்மா முன்னாடி இந்த மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்றதுலாம் தெரியாது, உண்மையே சொல்லிடுவாங்க. இப்போ இவங்களோட தத்தெடுத்த பொண்ணு ஜஸ்ட் பாஸ் தான் பண்ணிருப்பா. அதுக்கே அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா வைஸ் பிரின்சிபல் வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களோட உண்மையான பொண்ணு ஸ்கூல் ஃபர்ஸ்டே எடுத்திருக்கா அப்படின்றதே தெரிய வரும். இப்போ இவங்களோட உண்மையான பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய வீடு கிடைச்சிருக்கு, அப்பா அம்மா இவ்வளோ பெரிய பணக்காரங்க அப்படின்ட்டு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனா அப்போ கூட இவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்களானா இருந்துட்டு போறாங்க. நான் யாரு அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இப்போ இந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு தான் இருக்கா. படிப்பு மட்டும் கைவிட்டுறவே இல்லை. இப்போ அவங்க அப்பா நினைச்சா எத்தனை வீடு வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் தான். ஆனா இவளோட கனவே இவ சொந்த காலில் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றது தான்.